கடந்த 1980களில் பலருக்கும் எழுத்தும் வாசிப்பும் தான் உயிர் மூச்சாக இருந்தது. குறிப்பாக பெண்களும் நாவல்கள், இலக்கியங்களை விரும்பி படித்தனர். அந்த காலகட்டத்தில் எழுத்தாளர் ராஜேஷ்குமாரின் நாவல்கள் சக்கை போடு போட்டன. லட்சக்கணக்கில் பிரதிகள் விற்று தீர்ந்தன. அப்போது அவர் எழுதிய சுகிர்தா இனி பொறுத்துக்கொள்ள மாட்டாள் என்கின்ற நாவலும் வெகு பிரபலம். இந்த நாவலை படித்த ராஜேஷ்குமாரின் தீவிர வாசகையான பெண் ஒருவர் அந்த கதாபாத்திரத்தால் ஈர்க்கப்பட்டுள்ளார். இந்த சமயத்தில் அவர் கருவுற்றும் இருந்துள்ளார். அதற்கு பிறகு அந்த பெண் செய்த காரியம்தான் எழுத்தாளர் ராஜேஷ்குமாருக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய கௌரவம். 1000 விருதுகள் பணத்தால் கூட அத்தகைய கௌரவம் ஒரு எழுத்தாளனுக்கு கிடைக்காது. அப்படி அந்த பெண் என்ன செய்தார்? இனி ராஜேஷ்குமாரே தன் ஃபேஸ்புக் பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். இன்று காலை கோவை தொண்டாமுத்தூர் மெயின் ரோட்டில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அட்மிட்டாக இருந்த உறவினர் ஒருவரை பார்க்க சென்றிருந்தேன். அங்கே பணிபுரியும் டயாபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சுகிர்தாவை சந்தித்து பேசிய போது அவர் சொன்ன தகவல் இது. அவருடைய அம்மா என்னுடைய தீவிர வாசகை என்றும் 1980ஆம் ஆண்டு கல்கி வார இதழில் வெளிவந்து இலக்கிய சிந்தனை விருது பெற்ற என்னுடைய சிறுகதையான சுகிர்தா இனியும் பொறுக்க மாட்டாள் என்கின்ற சிறுகதையை படித்து அதனால் ஈர்க்கப்பட்டு தனக்கு சுகிர்தா என்று பெயர் வைத்ததாக கூறி என்னை ஆச்சரியப்பட வைத்தார் என்று தெரிவித்துள்ளார்.